சாமி ஐயா நில்லுங்க சாமி, நில்லுங்க சாமி. உங்களை தான் சாமி நான் பார்க்கலான்னு வந்தேன். சொல்லுப்பா கும்பிட்றேன் சாமி. வணக்கம்பா. என்ன நீ வீட்லயே பாத்துருக்கலாமாப்பா? ஐயோ சாமி, அது இல்லைங்க, எனக்கு என்னன்னா ராத்திரில இருந்து ஒரு மாதிரியாவே ஒரு கனவு வந்து தொல்லை பண்ணுதுங்க. என்னப்பா? அதனாலதான் உங்களை வந்து 2026 எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு போனான்னு வந்தாங்க. ஆமா, உன் பேரு சரவணன் தானே? ஆமா ஆமா சாமி, கரெக்டா சொன்னீங்க. சரவணன். ரேவதி நட்சத்திரமா? ஆமா சாமி, கரெக்டா சொல்லிட்டீங்க சாமி. மீன ராசியா? ஆமா சாமி. இருத பாத்துறேன். என்னப்பா இது கட்ட அப்படி சொல்லுது? ஐயோ என்ன சாமி சொல்றீங்க? ஒண்ணு இல்லப்பா, அதாவது வர மார்ச் மாசம் வரைக்கும் உனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்குதுப்பா. ஐயோ. ஆமா, அதுவும் குறிப்பா இரு சக்கர வாகனத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு ஜாக்கிரதையா வரணும். ஐயோ அப்படிங்களா? என்ன ஒண்ணு சாமி, நான் அடிக்கடி வந்து இரு சக்கர வாகனம் தான் போறேன், அதுதான் பயப்படுறேன். இரு சக்கர வாகனத்துல தான் ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வரணும் சொல்றேன். சரிங்க சாமி, சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம். சரி சரவணா, நான் கிளம்புறேன். சரவணா, மறுபடியும் சொல்றேன், இரு சக்கர வாகனத்துல பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வரணும். சரிங்க சாமி, சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம். வரேன் சாமி. 2 hours later. மனசே தெரியல சரவணா. ஏன் பால? பையன் காலேஜ் போகும்போது செட்டு சேர்ந்து சுத்துது பசங்க கூட. ஐயோ செட்டு சேர்ந்துட்டானா? இப்ப இருக்கிற ஒரு சில பசங்களாம் அப்பா தலை எழுத்து பேசுவா. இந்த செட்டு சேருது இல்ல, அதுல ஏதாவது உனக்கு கஞ்சா பழக்கம்னு வச்சுக்க, அதுல இருந்து இருக்கிற பிள்ளைங்க கெட்டுருங்க. என்ன பாச்சா? நல்லா தாங்க வண்டியில போனாரு, நாய் குறுக்க வந்துச்சு. நாய் குறுக்க வந்துட்டா? இரு சக்கர வாகனத்துல தான் ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வரணும் சொல்றேன். பாத்து போன்னு அத்தனை முறை சொன்னாரு, கட்டில இவரு பாத்து போல பழகுது. ஊருக்கு ஏஜ் ஆளுங்க பார்த்தாலும் இன்னைக்கு அவரு கட்டம் சரியில்லை போல. சரவணா, யோசிச்சிருக்காத நிலைமையா? ஏன் ஜோசியர் மட்டும் ஆகாசத்தை குச்சி வந்தாரு? இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, யாருக்கு என்ன நடக்குமோ அது தானா நடக்கும். அதனால யாராவது ஒரு விஷயத்த சொன்னதுனால நம்ம மனசை போட்டு குழப்ப கூடாது.